இசை என்பது உலகத்தில் மிகவும் கவர்ச்சிகரமான எல்லா இதயங்களையும் ஊடுருவக்கூடிய ஒரு ஆயுதம் அல்லது படைப்பு என்று சொல்லுவாங்க. அந்த இசையின் வழியாக மனித மனங்களை ஆற்றுப்படுத்த முடியும். மனித மனங்களிலே பல எண்ணங்களை விதைக்க முடியும். மனித மனங்களை கையாளுகின்ற ஒரு மகத்துவம் இந்த இசைக்கு இருக்கிறது. எங்களுடைய ஈழமண்ணிலே ஒரு தனித்துவமான இசை இருக்கிறது. இன்றைக்கும் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளை கடக்கக்கூடிய ஒரு தருணத்திலும் எங்கள் தேச விடுதலையினுடைய பாடல்கள் இன்றைய தலைமுறையாலும் மிக விரும்பி கேட்கப்படுகிறது என்பது இந்த இசை எவ்வளவு மகத்துவமானது, இசை ஈழமண்ணிலே எவ்வளவு மகத்துவமாக இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. உண்மையிலே இந்த இடத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதை உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் அடைகின்றேன். நான் நினைக்கிறேன் இந்த வன்னி பெருநிலப்பரப்புக்கு வன்னி என்கிற அடையாளத்தை தந்தவன் இந்த வன்னி விழாங்கள். சிறிய வயதில் இருந்து இந்த திருவால் வந்து செல்கின்ற பொழுது எல்லாம் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் எங்களுடைய நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கூடுகளை போல ஒரு உணர்வு தருந்திய இடமாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கடந்த பல முறை இந்த துயிலும் இல்லத்துக்கு வந்து சென்றிருக்கிறேன். உண்மையிலே இந்த மண் ஒரு வரலாற்று தொன்மையானது, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மண். சகோதரன் கண்ணன் அவர்கள் இசையமைத்த அந்த கல்லிருப்பு ஆலயத்தினுடைய அந்த பாடல்களை நான் வந்தவுடன் கேட்டேன். உண்மையில அந்த பாடல்கள்ல இந்த மண்ணினுடைய தொன்மம், வரலாறு, நினைவுகள் எப்படி ஆழமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் அவர் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டேன். பிறகு விமர்கிட்ட கேட்டேன், அவர் இந்த வரிகளை அவராக எழுதுவாரா என்று கேட்டேன். சொன்னார், இல்லை, நாங்கள் தான் அதை கேட்டு எழுத வேண்டும் என்று சொன்னார். உலகத்துல பல மகத்துவமான கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுத நான் அவர்கள் சொல்ல எடுத்துள்ள விஷயம், இந்தியாவில் கூட மிக அற்புதமான பல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். எழுத தெரியாதவர்கள் கதை சொல்லிகளாக, பாடல் சொல்லிகளாக, பாடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளுமை அவருக்குள் இருக்கிறது. இந்த நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய மண்ணிலே பல உயிர்களை கடந்த காலத்தில் இழந்திருக்கின்றோம். இந்த யுத்தத்தினால், இன அழிப்பினால் நாங்கள் பல உயிர்களை இழந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த தொலைபேசியினால் எங்களுடைய உயிர்களை இழக்கின்ற, மனங்களை சிதைய செய்கின்ற ஒரு காலமும் சூழலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை பற்றிய மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற, குறிப்பாக இளைஞர் யுவதிகளை ஈர்க்கின்ற ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். அத்தகைய அந்த பாடலுக்கு விமல் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். அதே போல பாடகர் ரமணன் மிக ஒரு அருமையான குரல்ல பாடியிருக்கிறார். உண்மையில நான் நினைக்கிறேன், இந்த மண்ணில இருந்து இந்த பாடல் வந்தாலும் இந்த பாடல் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக, எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு பாடலாக இருக்கும். அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து, என்னை இங்கு அழைத்தமைக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்து